அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 4/1/2025 சனிக்கிழமை, சதயம் நட்சத்திரம். 5-9க்கு உடையவர்கள். இவரை பற்றி ஒரு பாட்டே உண்டு. 5-9க்கு உடையவர்கள் என்னதான் பாவி என்றாலும் மிஞ்சு பலன் தருவர். சிலாகித்து சொன்ன வாக்கியம். இந்த திரிகோணாதிபதி 5ஆம் இடத்தை பார்த்தால் பெறுவதும் பெற்றதும் பெருமையாக இருக்கும். போதும், இதைவிட வேறு என்ன வேண்டும்? இவர்கள் 6ஆம் இடத்தை பார்த்தால் எதிரிகளை வெல்வான் என்றெல்லாம் குறிப்பிடவில்லை. ஏனென்றால் திரிகோணாதிபதிகள் மங்களகரமான ஒன்றைத்தான் பார்ப்பார்கள், சிந்திப்பார்கள், செய்வார்கள். உத்தமன் உத்தமனாகத்தானே இருப்பான். அப்படி என்றால் 6ஆம் இடத்தை பார்த்தால் எதிரிகளை திருத்துவான். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்து விடல். இவர்கள்தான். 7ஆம் இடத்தை பார்த்தால் நட்புக்கு அருகதை உள்ளவன். ஒரு ஆண் மனைவியிடம் எப்படி இருப்பான்? பாரதி சொன்னதைப் போல் ஆணுக்கும் கற்பை பொதுவில் வைப்போம் என்றானே, அதுபோல் இல்லற வாழ்வில் மிக மிக நன்றாக இருப்பார்கள். நகமும் சதையும் போல. 8ஆம் இடம். இந்த 8ஆம் இடத்தை பார்த்தால் இந்த இடத்திற்கு ஒரு வித்தியாசமான ஒரு சொல்லை சொல்லுகிறது சாஸ்திரம். சத்தியம் பேசுவான். 2ஆம் இடம் வாக்கிற்கு. இந்த 8ஆம் இடத்தை பார்த்தால் இதுக்கு என்ன பதில் சொல்லியிருக்கிறது என்று சொன்னால் சத்தியம் பேசுவான். 9ஆம் இடத்தை பார்த்தால் தன்னை பெரிதாக நினைக்காமல் மற்றவர்கள் நலனுக்காக சதா பாடுபடும் உத்தமன். 9ஆம் இடத்தை பார்த்தால். 10ஆம் இடத்தை பார்த்தால் கோடி கோடியாக பணம் சேரும். நல்ல திறமையை காட்டுவான். அவனது திறமை நேர்மையாக இருக்கும். இது உலக மகா அதிசயம்தான். ஆனாலும் இவர்களுக்கு நடக்கும். நேர்மையாக இருந்து நேர்மையாக தனது திறமையை காட்டி கோடி கோடியாக பணம் சேர்ப்பது என்பது எளிதில் நம்ப முடியாததாக இருந்தாலும் இது சாத்தியமே இவர்களுக்கு. 11ஆம் இடத்தை பார்த்தால் லாபஸ்தானம், பெரியோர் ஸ்தானம். இதற்கு சொல்லப்பட்ட பதில் பணிவுடன் இருப்பான். பெருக்கத்தில் பணிதல் வேண்டும். ஏனென்றால் எக்கச்சக்கமாக பணம் வருகிறது, தலைகால் தெரியாமல் இருந்தால் அது ஒரு தரம் கட்ட செயலாக போய்விடும். எனவே எல்லோரிடமும் பணிவாக இருப்பான் சொல்லுகிறது சாஸ்திரம். 12ஆம் இடத்தை பார்த்தால் நீங்கள் யூகிப்பதே சற்று கஷ்டம். ஏனென்றால் 12ஆம் இடம் விரயம். நாம் என்ன நினைப்போம்? விரயம் இருக்காது, விரயத்தை தவிர்ப்பான் என்று தானே சிந்திப்போம். ஆனால் சொல்லப்பட்டது என்ன தெரியுமா? இவன் ஒரு கர்ணன், கொடைவள்ளல். ஆக 5-9 கூடையவர்கள் எந்த இடத்தை பார்த்தார்களோ அந்த இடத்தில் நற்பலனை கொடுப்பார்கள். நீங்கள் எந்த ஜாதகத்தை வேண்டுமானாலும் பார்த்து கொள்ளுங்கள் அன்பர்களே. ஆக இந்த 5-9 திரிகோணாதிபதிகள் எவ்வளவு சிறப்பு வாய்ந்தவர்கள் என்பதை இதன் மூலம் அறிந்து கொள்ளுங்கள். அந்த இடத்தில் இருந்தால்தான் என்று அல்ல, பார்த்தாலும் பலன் உண்டு. இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேச ராசி அன்பர்களே,
அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நாளைய லாபத்துக்காக இன்றைய தினம் நல்லதோர் வெற்றிகரமான செயலை நீங்கள் செய்வீர்கள் இன்று. ரிஷபராசி அன்பர்களே, இன்று நீங்கள் செய்யும் செயல்கள் லாபத்தை தரும், லாபத்தை மட்டுமே தரும். மிதுன ராசி அன்பர்களே, அனைவரும் போற்றும்படியான ஒரு செயலை இன்று நீங்கள் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். கடகராசி அன்பர்களே, தடம் மாறுவதற்கு உண்டான சூழ்நிலையை இன்றைய தினம் கிரகங்கள் உங்களுக்கு உருவாக்குகின்றது. இதுவரை இருந்து வந்த நேர்மையிலிருந்து கூட சிறிது பிறழலாம். சற்று கூடுதல் கவனம். சிம்மராசி அன்பர்களே, பட்டம் புகழ் உயர்வு உண்டு. என்றோ கிடைத்திருக்க வேண்டியது காலம் தாழ்த்தி இன்று வந்து சேருகிறது. கன்னிராசி அன்பர்களே, சிறந்த ஆசான் யார்? அனுபவம். அந்த அனுபவம் உங்களுக்கு பின்னாளில் நன்மை செய்ய போகும். அந்த அனுபவம் இன்று நடக்கும் நல்லபடியாக. துலாம் ராசி அன்பர்களே, ஒரு தேவைப்பட்ட ஒரு சமாதானத்தை, ஒரு சமரசத்தை இன்றைய தினம் நேர்த்தியாக நீங்கள் செய்து முடித்ததால் ஒரு நல்ல பெயர் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சிலர் உங்கள் மீது பக்தியே செலுத்துவார்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த முறையில் நாம் செய்தால் வெற்றி கிட்டும், வெற்றி கிட்டினால் இந்த உயர்வு வரும் என்றெல்லாம் நீங்கள் கற்பித்து கொண்டு ஒரு செயலை செய்ய அதற்கு நேர்மாறான பலன் வருவது போல் காட்டுகிறது. கவனம் தேவை. தனுசு ராசி அன்பர்களே, நல்ல நாள். நீங்கள் எதிர்பார்த்த நன்மையை அனுபவிக்கும் நாள். அது நல்லபடியாக நடப்பதற்காக நீங்கள் எடுக்கும் முயற்சி இருக்கிறது, அந்த முயற்சி பாராட்டத்தக்கது. மகர ராசி அன்பர்களே, உங்களை பாராட்டாதவர்கள் இன்று யாருமே இருக்க முடியாது. ஏனென்றால் சில நாட்களுக்கு முன்பு நீங்கள் ஒரு வாக்குறுதி கொடுத்தீர்கள். கஷ்டமான வாக்குறுதி, எளிதில் நிறைவேற்ற முடியாத ஒரு வாக்குறுதி. பலர் இமைக்காமல் பார்த்து கொண்டே இருந்தார்கள், இவன் எப்படி நிறைவேற்றப் போகிறான், எப்படி நிறைவேற்றப் போகிறான் என்று. ஆனால் அதை நல்லபடியாக இன்று நிறைவேற்றுகின்றீர்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்றுகின்றீர்கள். கும்பராசி அன்பர்களே, 2 விஷயங்களில் மிக கவனம் தேவை. ஒன்று பேச்சில், மற்றொன்று பணச்செலவில். இந்த 2லும் இன்று சற்று பிற்போக்கான ஒரு விஷயம் காட்டுவதால் இந்த 2ஆலும் சில சர்ச்சைகள், வேண்டாத சர்ச்சைகள் உருவாகலாம். கவனம்.
மீனராசி அன்பர்களே, இனிமேல் நான் இப்படித்தான் இருக்கப் போகிறேன் என்ற சூளுரையை நீங்கள் மேற்கொள்ளும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது. இந்த உறுதி, இந்த சூளுரை உங்களை உயர்த்தும். அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம்.